This video sponsored by EduQuest. இது ஒரு ஆன்லைன் கோர்சஸ். அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கவுண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இதில் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ட்ரம்பால் முன்கூட்டியே வந்த தீபாவளி. தங்கம் விலை இனி சரியும், தெளிவாக சொன்ன ஆனந்த் சீனிவாசன். இஸ்ரேல் ஈரான் மோதல் காரணமாக தங்கம் விலை குறையும் என்றே பலரும் எதிர்பார்த்தனர். ஆனால் இந்த மோதல் சீக்கிரமே வந்துவிட்டதால் தங்கம் விலை கடந்த 2 நாட்களாக குறைந்து வருகிறது. இதற்கிடையே தங்கம் விலை குறைய என்ன காரணம், இது தொடருமா என்பது குறித்து பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் பல முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் 13ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியது. அதில் ஈரானின் டாப் இராணுவ தளபதிகள், அணுசக்தி விஞ்ஞானிகள் என பலரும் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் ஆரம்பித்தது. இஸ்ரேல் மீது பல நகரங்களில் தொடர்ச்சியாக குண்டுகளை வீசின. இப்படி மாறி மாறி இரு நாடுகளுமே தாக்குதல் நடத்தி வந்தன. இந்த தாக்குதலில் 10 நாடுகளில் நீடித்தது. இந்த சூழலில்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திடீரென அமெரிக்கா இந்த மோதலில் உள்ளே வந்து அமெரிக்காவின் ஸ்டெல்த் விமானங்களின் மூலம் ஈரானில் 3 அணுசக்தி நிலையங்களின் மீது வெடிகுண்டுகள் வீசப்பட்டன. அமெரிக்கா இந்த மோதலில் உள்ளே வந்ததால் பதற்றம் உச்சக்கட்டத்திற்கு சென்றது. ஆனால் மோதல் தீவிரமடையும், கச்சா எண்ணெய், தங்கம் விலை என்றே பலரும் எதிர்பார்த்தனர். ஆனால் சில மணி நேரத்தில் நிலைமை மொத்தமாக மாறிவிட்டது. நேற்று காலை இந்த மோதல் முடிவுக்கு வந்துவிட்டதாக ட்ரம்ப் அறிவித்தார். அதன் பிறகு இருதரப்பும் சிறு சிறு தாக்குதலை நடத்தினாலும் அது பெரிய மோதலாக மாறவில்லை. மறுபுறம் தங்கம் விலையும் சரி, கச்சா எண்ணெய் விலையும் சரி ஏற்கனவே சரியா ஆரம்பித்து விட்டது. குறிப்பாக தங்கம் விலை நேற்று கணிசமாகவே குறைந்திருந்தது. சவரனுக்கு ரூபாய் 600 குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் ரூபாய் சவரன் 72,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அதுபோல 1 கிராம் தங்கம் 9,155க்கு விற்பனை செய்யப்பட்டது. தங்கம் விலை இதுபோல தொடர்ந்து குறைய வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதற்கிடையே தங்கம் விலை வரும் காலத்தில் எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். இது தொடர்பாக ஆனந்த் சீனிவாசன் தனது யூடியூப் பக்கத்தில் ட்ரம்ப் இந்த ஆண்டு தீபாவளி முன்கூட்டியே கொண்டு வந்துவிட்டார். இதனால் நாம் அவருக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். ட்ரம்ப் செய்த காரியத்தால் பங்கு சந்தை ஏற்கனவே உயர ஆரம்பித்து விட்டது. ட்ரம்பால் அமெரிக்கா மட்டுமன்றி உலகளவிய பங்கு சந்தை ஏறியுள்ளது. கச்சா எண்ணெய் விலை குறைய ஆரம்பித்து விட்டது. டாலர் மதிப்பும் குறைந்து விட்டது. நாங்கள் குண்டு போட்டோம், இப்பொழுது எல்லாம் சரியாக போய்விட்டது என ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். மேலும் இஸ்ரேல் ஈரான் இனி தாக்குதல் நடத்தாது என்று ட்ரம்ப் கூறினார். இந்த அறிவிப்பு வந்தவுடனேயே முதலில் ஈரான் தான் ஒப்புக்கொண்டது. எங்களை தாக்கவில்லை என்றால் திரும்ப தாக்க மாட்டோம் என ஈரான் கூறியது. இஸ்ரேல் தாமதமாக வந்தாலும் அவர்களுக்கும் தேவையான இலக்கை அடைந்ததால் போர் நிறுத்தம் விட்டது. குண்டு போட மாட்டோம் என சொல்லிவிட்டார்கள். இதன் மூலம் இந்த 12 நாள் போர் முடிந்தது. அதாவது இனிமேல் இஸ்ரேல் குண்டு போடாது, ஈரான் திரும்ப அடிக்காது. அமெரிக்காவும் 3 குண்டுகளை போட்டுவிட்டது. இதனால் ஈரானுக்கு என்ன ஆனது, எவ்வளவு அணு ஆயுதங்கள் அழிக்கப்பட்டது என்பது குறித்து டேட்டா எல்லாம் நமக்கு இன்னும் வரவில்லை. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது, அதாவது மோதல் முடிந்துவிட்டது. இதனால் கச்சா எண்ணெய் சரியா ஆரம்பித்து விட்டது.
இந்த ஒரு செய்தி மட்டுமே. இது நிச்சயமாக முதலீடு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. முதலீடு சார்ந்த முடிவுகளை எடுக்கும் முன்பு உங்கள் பொருளாதார ஆலோசகர்களிடம் இந்த ஆலோசனையை கேட்ட பிறகே உங்களுக்கு ஏற்ற முடிவை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.